नमो वो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय श्रीमते जयपताक स्वामिनिति नाम्ने नमो आचार्य पद निलयने गौरगदामद नगर ग्रामधारिणे नमो वो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचाद्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा नमो ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रैः नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भक्त सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिके अहं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्री चैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्रार्थी वियुक्ता सर्वदेह सत्फला सर्वसिद्धान्तरत्नाट्य सर्वलोकैकत्रिकृता सर्वभागवतज्ञान श्रीमद्भागवतं प्रभु कलित्वक्तोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत्येकबन्धो मत्सङ्गी मद्गुरो मन्महाजनः मत्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधु साधुतदायिन् अदोर्नोस्ताकनामुच्च कासिन् मां प्रेम्णा हृत्कण्ठे स्फुरा மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைத்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களையும் முடிவான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பதவியை கொடுப்பவரும் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் நிற்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாக விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையில் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. எதுல நீங்க மாதாஜி படிச்சீங்க? இது பாகவத பிரார்த்தனை மாதாஜி. சரி சரி, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நேத்து மறந்துட்டேன், எனக்கு அனுப்புறேன். ஓகே. அத்தியாயம் இன்னைக்கு 31. எத்தனாவது பதம் மாதாஜி? மாதாஜி 2வது பதம் 32 பதம் 2 படிக்கணும். ஆமாங்க. பிரணாம் பாகவதம் காண்டம் 3 2வது புத்தகம் 32வது அத்தியாயம் 2வது பதம். பிரணாம்ஸ் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சாபபி பகவத்தர்மாத் காமமூடா பராங்முகः யஜதே கிருத்து பிர்தேவான் பித்ரும்ச்ச ஸ்ரத்தயாத்விதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படித்தேங்க. அந்த மனிதர்கள் புலன் நுகர்ச்சியில் அதிக பற்று கொண்டதால் பக்தி தொண்டை எப்போதும் இழக்கின்றனர். அதனால் அவர்கள் பலவித யாகங்களை செய்தாலும், தேவர்களையும் முன்னோர்களையும் திருப்தி செய்ய சிறந்த வாக்குறுதிகளை எடுத்தாலும் அவர்கள் கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் ஆர்வம் கொள்வதில்லை. பொருளுரை: தேவர்களை வழிபடும் மனிதர்களை தங்கள் அறிவு கூர்மையை இழந்தவர் என்று பகவத்கீதையில் 7.20 கூறப்படுகிறது. ஞான அவர்கள் புலன் நுகர்ச்சியிடம் அதிகம் கவரப்பட்டு இருக்கிறார்கள்.
அதனால் அவர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ஒருவர் பணம், உடல் நலம் அல்லது கல்வியை விரும்பினால் பின்னர் பல்வேறு தேவர்களை அவர்கள் வழிபட வேண்டும் என்று வேத நூல்கள் கூறுகின்றன. ஒரு உலோகாயுத மனிதருக்கு பலவித தேவைகள் உண்டு. அவரது புலன்களை திருப்திப்படுத்த பலவித தேவர்கள் உள்ளனர். வளமான உலோகாயுத வாழ்வை தொடர விரும்பும் கிரகமேதிகள் பிண்டம் அல்லது மதிப்பிற்குரிய படையல்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை அல்லது முன்னோர்களை வழிபடுகின்றனர். அந்த மனிதர்கள் கிருஷ்ண உணர்வை இழந்தவர்கள், பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டில் நாட்டமில்லாதவர்கள். இந்த வகையான பக்தி மற்றும் மத ஈடுபாடுள்ள மனிதர் மாயாவாதத்தின் விளைவு ஆவார். மேலான முழு உண்மை வடிவமில்லாதது. ஒருவர் தனது நலனுக்காக தான் விரும்பும் எந்த வடிவையும் கற்பனை அதனை வழிபடலாம் எனும் கருத்தை மாயாவாதிகள் விடாமல் கூறுவர். அதனால் தேவரின் எந்த வடிவையும் பகவானை வழிபடுவது போலவே வழிபட முடியும் என்று கிரகமேதிகள் அல்லது உலோகாயுத மனிதர்கள் கூறுவர். சிறப்பாக இந்துக்களில் புலால் உண்பவர்கள் காளி தேவியை வழிபட விரும்புகின்றனர். ஏனென்றால் ஒருவர் தேவியின் முன்பு ஒரு ஆட்டை பலியிடலாம் அல்லது என்று விதிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் காளி தேவி அல்லது பரமபுருஷ பகவான் விஷ்ணுவை அல்லது எந்த தேவரை வழிபட்டாலும் சேருபடம் ஒன்றே எனும் கருத்தை விடாமல் கூறுகின்றனர். இது முதல் தரமான போக்கிரித்தனம். அந்த மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகின்றனர். பகவத்கீதை அந்த போக்கிரித்தனத்தை ஏற்பதில்லை. அந்த வழிகள் தங்கள் அறிவை இழந்தவர்களுக்கானவை என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இங்கு அநீதி உறுதிப்படுத்தப்படுகிறது. தன் புலன் இழந்தவர் அல்லது புலன் நுகர்ச்சிக்கான கவர்ச்சியின் இச்சையால் மயங்கியவர் எனும் பொருளுடைய காம மூட எனும் சொல்லை இங்கு காண்க. காம மூடர்கள் கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் இழந்தவர்கள். புலன் நுகர்ச்சிக்கான பலமான ஆசையில் மயங்கியவர்கள் தேவர்களை வழிபடுபவர்கள். பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டிலும் இவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ். ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்கள் இயற்கைக்கு ஏற்ப வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகிறார்கள். அப்போ சிவனை வழிபடுபவர்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள். எனக்கு இது கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா அது கிடைக்கும், அந்த மாதிரி கர்ம காண்டத்தை பின்பற்றுபவர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆசைகள் ஜடத்துல ஆசைகள் நிறைவேறுவதற்காக அவங்க சிவன் வழிபாடு. ஏன்னா சிவன் ஆசுதோஸ், அவர் சீக்கிரம் கொடுத்துருவார் என்ன வரம் கேட்டால். ஆனா விஷ்ணு அப்படி கொடுக்க மாட்டார். ஏன்னா தன் பிள்ளைக்கு எப்ப பசிக்கும், எப்ப தரணும், எப்ப தரக்கூடாது அப்படின்னு விஷ்ணுவுக்கு தெரியும். அதனால கண்ணை மூடிட்டு கொடுக்க மாட்டார் எதையும். நிறைய பேரு ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானிச்ச பிறந்தவர் அப்படின்னு எப்ப கடவுளை நோக்கி வர்றாங்கன்னா துன்பம் வரும்போதுதான் கடவுளை நோக்கி. நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய துன்பத்துல அடிபட்டு யாரு முழுமுதற் கடவுள், யாருக்கு எல்லாரும் தலைவர் அப்படின்னு பல கேள்விகள். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. அதுக்கப்புறம் தான் நாம விஷ்ணு வழிபாட்டுக்கு, மிக உயர்ந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையான முருகர் கோயில், புதன்கிழமையான குருவோட கோயில், வியாழக்கிழமையான ஒரு கோயில், வெள்ளிக்கிழமையான சக்தி வழிபாடு, இப்படின்னு ஏகப்பட்ட வழிபாடு நாமளும் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி? பகவத்கீதை 20வது ஸ்லோகத்துல 7வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார் பூரணத்தின் ஞானம். அதுல 20லிருந்து சில ஸ்லோகங்கள் தேவர் வழிபாட்டை பற்றி நமக்கு சொல்றார். காமைஸ்தைஸ்தரிஹ்ருதஞான பிரபத்யந்தே அந்நிய தேவதா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருதியா நியதா ஸ்வயா அப்படின்னு. அதாவது சுயா அப்படின்னா ஸ்வயமான ஆசைகள். அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசைகளுக்கு சிலர் செல்வந்தர் ஆகணும்னு விரும்புறவங்களுக்கு லக்ஷ்மி வழிபாடு, குபேர வழிபாடு, இதை உள்ளத்திலிருந்து பரமாத்மாவாக பகவான் பரிந்துரைக்கிறார். அதனால அவங்க தேவர்கிட்ட போறாங்க. அதே போல சிலர் நல்ல கல்வி வேணும் எனக்கு, அவங்க சரஸ்வதி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு. இப்படி தேவர்களிடம் ஹயக்ரீவர் கூட பகவானோட அம்சம்தான். ஆனா சரஸ்வதி, முருகர், விநாயகர் இப்படி பல தேவர் வழிபாட்டுல ஈடுபடுறாங்க. அதுக்கெல்லாம் யார் அந்த ஞானத்தை தர்றாரு உள்ளத்துல இருந்து? ஏன்னா அவங்க அதுல உறுதியா இருக்காங்க. எனக்கு படிப்பு வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு பிசினஸ் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். ஏன்னா அன்புங்கிறது எதையும் எதிர்பார்க்காதது. பகவான்கிட்ட அன்பு காட்டுறவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க. ஆனா பகவான்
அவங்களுக்கு எல்லாமே தருவார். அனன்ய சிந்தையன் தோமாம் ஏஜனாம் பரியுபாஷதே, அந்த ஸ்லோகத்துல சொல்றார், இருப்பதை அருள் பாதுகாத்தும் நான் வந்து அவர்கள் வேண்டுவற்றை கொடுப்பவும் செய்வேன் அப்படிங்கிறார். ஏன்னா தன்னோட பக்தர்களுக்கு எது வேணுமோ அதை அந்தந்த நேரத்துல கொடுக்கிறார். அறிவையும் தரார், செல்வத்தையும் தரார். அவர் எல்லாத்தையும் பிடிங்கிறது கிடையாது. சோ எந்த நேரத்துல எப்படி செய்யணும்னு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தேவையில்லாத நேரத்துல, இப்ப பசி இல்லாத நேரத்துல நம்மளுக்கு உணவு கிடைச்சா என்னாகும்? அஜீரணமாகும். அது போல செல்வம் வந்து அதிகமா கிடைச்சா நம்மளுக்கு போகம் ஜாஸ்தி ஆயிரும். அதனால பகவானை மறந்துடுவோம். அதனாலதான் மறுபடியும் ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. அதாவது நம்மள முட்டாள்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை. அது வந்து அல்பமேதசாம் அந்த வந்து துபலம் தேசம் தத்பவதி அல்பமேதசாம் தேவான் தேவோ யஜோ யாந்தி மத் பக்தா யாந்தி மாம் அப்படி அப்படிங்கிறார். அல்பமேதசாம் அப்படின்னா சிற்றறிவுடையவர்கள். எப்படி முட்டாள்கள் வந்து தற்காலிகமான ஒரு எல்லைக்குட்பட்ட தேவர்களை வணங்குறாங்க. ஏன்னா தேவர்களுக்கு கூட பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இருக்கு. ஏன்னா தேவர்கள் நிரந்தரமானவர்கள் கிடையாது. பகவானுடைய சக்தியை நம்ம வாங்கி நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு புரோக்கர்ஸ் மாதிரி அவங்க. சோ அவங்கள வழிபட்டா நம்மளுக்கு நிலையானதெல்லாம் கிடைக்காது. ஆனா பகவானை வழிபடும் போது நிலையான அந்த நிலையை நாம அடைகிறோம். ஏன்னா பகவான் நிலையானவர், அவர் நித்தியமானவர், சத்து சித்து ஆனந்தமுடையவர். அப்போ தேவர் வழிபாடு, புலனுகர்ச்சி காலம் பலமான ஆசையில் மயங்கியவர்கள் கிருஷ்ண உணர்வை இழந்து தேவ வழிபாட்டுல ஈடுபடுவாங்க. இதை வந்து பகவத்கீதை பாகவதம் கண்டிக்கிறது. அதுக்கு அடுத்தது பதம் 3. தத்ஸ்ரத்யா கிராந்தமதி பிருத்வே பித்ருதேவ விரத புமான் கத்வா சாந்திரமசம் லோகம் சோபமா புனஸ்ரேஷ்யதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. புலன் நுகர்ச்சியால் கவரப்பட்ட தேவர்கள் மற்றும் முன்னோர்களிடம் பக்தியுள்ள அந்த உலோகாயுதர்கள் சோமரசம் குடிப்பதற்கு சந்திரனுக்கு உயர்த்தப்படுகிறார்கள். மீண்டும் அவர்கள் இந்த கோளுக்கு திரும்பி வருகிறார்கள். பொருளுரை. சந்திரன் மேல் உலகக்கோள் என்றும் கருதப்படுகிறது. சந்திரன் மேல் உலகக்கோள் என்றும் கருதப்படுகிறது. அது கரெக்டாங்களா மாதாஜி அந்த லைனு? சந்திரன் மேல் உலகக்கோள். கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சந்திரன் மேலுலக கோள் என்றும் கருதப்படுகிறது. கண்டிப்புடனும் உறுதிமொழிகளுடன் தேவர்களையும் முன்னோர்களையும் வழிபடும் பக்தி செயல்கள் போன்ற வேத இலக்கியத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள வேள்விகளை செய்வதன் மூலம் ஒருவர் இந்த கோளுக்கு உயர்த்தப்பட முடியும். இருப்பினும் நீண்ட காலத்திற்கு அங்கு தொடர்ந்து இருக்க முடியாது. தேவர்களது கணிப்பின்படி சந்திரனில் வாழ்வு 10,000 ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது. தேவர்களின் ஒரு நாள் 12 மணி நேரம் என்பது இந்த பூமி எனும் கோளில் 6 மாதங்களுக்கு சமமாகும். ஸ்புட்னிக் எனும் செயற்கைக்கோள் போன்ற எந்த வாகனத்தாலும் சந்திரனை அடைய முடியாது. ஆனால் உலக இன்பத்தால் கவரப்பட்டவர்கள் பக்தி செயல்களால் சந்திரனுக்கு செல்ல முடியும். முழுக்கத்தால் அது என்ன வேர்டுன்னு தெரியலையே மத்தாஜி. முழுக்கத்தாலும் ஒருவர் இங்கு வேள்வி செய்த பயன்கள் சந்திரனில் முடியும் பொழுது மீண்டும் இந்த பூமிக்கு அது திரும்பி வர வேண்டும். தேதாம் புக்துவா ஸ்வர்கலோகம் விலாசம் சுஷினே புண்ணிய பர்த்திய லோகம் விஷாந்தி என்று பகவத்கீதையிலும் 9.21 வற்புறுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. வேர்டு மட்டும் கொஞ்சம் மாதாஜி. என்ன சொல்றீங்க? அந்த வேர்டு கரெக்டான்னு எனக்கு தெரியல. முழுக்கத்தாலும் ஒருவர் இங்கு வேள்வி செய்த பயன்கள் சந்திரன் முடியும் பொழுது. முழுக்கத்தாலும் அது கரெக்டா எனக்கு தெரியல. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்க. ஓகே மாதாஜி. முழுதும் ஒருவர் இங்கு வேள்வி செய்த பயன்கள் சந்திரனில் முடியும் போது மீண்டும் அது பூமிக்கு திரும்பி வர வேண்டும். ஒருவர் இங்கு வேள்வி செய்த பயன்கள் சந்திரனில் முடியும் போது மீண்டும் இந்த முடியும் போது ஒருவர் இங்கு வேள்வி செய்த பயன்கள் சந்திரன் அதுன்னு தெரியல வேர்டிங். ஆனா கொஞ்சம் தப்பு இருக்கு அதுல. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். சரி. இப்போ சந்திரன் மேலுலக கோள். சந்திரன், சூரியன், மற்ற கோள்கள், தேவர்களோட கோள்கள் இதெல்லாம் வந்து மேலுலக கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுலகத்துல சத்தியலோகம், ஜனலோகம், மகர்லோகம், தபோலோகம்,
இந்த மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கின்றது, மேலுலகங்கள். அங்கு போனா இங்க விட அதிகமான நம்மளுக்கு நன்மைகள், அதாவது இன்பங்கள், புலன் இன்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது வாழ்நாள் வந்து இங்க நம்மளுக்கு 100 நாட்கள் அப்படின்னா, மேல போனா தேவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய 1 வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 1 நாள். அப்ப நீண்ட ஆயுள் காலம் கிடைக்குது. அது போல சுகபோகங்கள். இங்கெல்லாம் நம்ம ஃபிளைட்ல போறோம் அப்படின்னா, அங்கெல்லாம் வானுலகத்துல அந்த ஆகாய விமானம் அது நினைச்சோன்னா வந்திருக்கும், வந்து முன்னாடி நிற்கும். அதுக்கெல்லாம் பெட்ரோலோ டீசலோ போட வேண்டியதில்லை. அந்த மாதிரி நிறைய அழகிய பெண்கள் இருப்பாங்க அனுபவிப்பதற்கு. அப்ப மேலுலகங்கள் அப்படின்னாலே அங்க வந்து போகம் அதிகமான செல்வங்கள் இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு. அப்ப மேலுலகத்துல போனாலும் பிரம்ம புவனாலோகா புனர் ஆவர்தினோ அர்ஜுன மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர் ஜென்மன வித்தியதே. எங்க போனாலும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி எல்லாம் இருக்கு. அப்போ சந்திரன்ல 10,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. தேவர்களோட 1 நாள் 12 மணி நேரங்கிறது. அப்ப இந்த பூமி என்னும் கொள்ள அது 6 மாதத்துக்கு சமம். பகல் 6 நாள், இரவு 6 நாள், உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னுட்டு. அப்போ சந்திரனுக்கு போறதுக்கு செயற்கைக்கோள்களை இப்ப நாம உபயோகப்படுத்துறோம். ஆனாலும் அப்படியெல்லாம் போக முடியாது. ஆனா பக்தி செயலால எப்படி நாரதர் வந்து சர்வலோக சஞ்சாரியாக எல்லா கோள்களுக்கும் பயணம் பண்றாரோ அப்படிதான் போக முடியுமோ தவிர, ஒரு பக்தன் அல்லாதவன் எந்த செயற்கைக்கோள் உதவியாலும் பூமியிலிருந்து வேற கோளுக்கு போக முடியாது. இதை உறுதியா ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றார். தேதாம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விலாசம் சீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. சோ எங்க போனாலும் இங்கதான் திரும்பி வரணும். ஏன்னா நம்மளுடைய புண்ணியங்கள் கழியும் போது மறுபடியும் நாம இங்க கீழே தள்ளப்படுவோம். மறுபடியும் இங்க வந்து பூமியில பிறப்படுத்துத்தான் பகவான்கிட்ட திரும்பி போகணும். அதுக்கடுத்த ஸ்லோகம் 4. யதா சஹிந்திர சையாயாம் சேதே நந்தாசனோ ஹரிஹி ததா லோகாலயம் யாந்தி தயேதி கிருஹமேதினாம். ஹரே கிருஷ்ணன். உலகாயாத மனிதர்களின் எல்லா கோள்களும் சந்திரன் போன்ற மேலுலக கோள்களும் சேர்ந்து பரமபுருஷ பகவான் ஆகிய ஹரி அனந்த சேஷம் என்று அறியப்படும் பாம்புகளாலான தன் படுக்கைக்கு செல்லும் பொழுது மறைகின்றன. பொருளுரை: உலக பொருள்களின் மீது பற்றுடையவர்கள் சந்திரன் போன்ற மேலுலக கோள்களுக்கு தங்களை உயர்த்தி கொள்ள மிகவும் ஆர்வத்துடன் உள்ளனர். புலனுகர்ச்சிக்காக பொருள்களையும் நீண்ட ஆயுளையும் அதனையும் பெறுவதனால் கிடைக்கும் இன்பத்தையும் மேலும் மேலும் அடைவதற்கு அவர்கள் விருப்பப்படும் பற்பல மேலுலக கோள்கள் உள்ளன. ஆனால் ஒருவர் மிக உயர்ந்த கோளான பிரம்மலோகத்திற்கு சென்றாலும் அங்கும் அழிவு உண்டு என்பதை உலகப்பற்றுடையவர்கள் அறிய மாட்டார்கள். ஒருவர் பிரம்மலோகத்திற்கு கூட போக முடியும். ஆனால் அவர் அங்கும் பிறப்பு இறப்பு பிணி முதுமை ஆகிய கடும் வேதனைகளை காண்பார் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். பகவான் இருக்கும் வைகுந்த லோகத்தை அணுவதால் மட்டுமே ஒருவர் இந்த பரு உலகில் பிறப்பெடுக்க மாட்டார். ஆயினும் கிரகமேதிகள் அல்லது உலகாயாத மக்கள் இந்த நன்மையை பயன்படுத்தி கொள்ள விரும்புவதில்லை. அவர்கள் நிலையாக ஒரு உடலில் இருந்து மற்றொன்றிற்கு அல்லது ஒரு கோளிலிருந்து மற்றொன்றிற்கு இடம் மாறி செல்வதை தேர்ந்தெடுக்கின்றனர். அவர்கள் பகவானின் இருப்பிடத்தில் நிலையான அறிவோடு இன்ப வாழ்வு பெற விரும்பவில்லை. இரண்டு வகையான அழிவுகள் உள்ளன. பிரம்மாவின் வாழ்வு முடியும் நேரத்தில் ஒரு அழிவு நேர்கிறது. அந்த நேரத்தில் எல்லா வானுலக மண்டலங்களும் மேலுலக மண்டலங்களும் நீரில் அழிந்து கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் உடலில் நுழைகின்றன. அவர் கர்ப்போதக கடலில் சேசன் எனும் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். மற்றொரு அழிவு பிரம்மனின் நாள் முடியும் பொழுது ஏற்படுகிறது. அப்பொழுது எல்லா கீழுலக மண்டலங்களும் அழிகின்றன. பகவான் பிரம்மா அவரது இரவிற்கு பின் எழும்போது இந்த கீழுலக மண்டலங்கள் மீண்டும் படைக்கப்படுகின்றன. தேவர்களை வழிபடும் மனிதர்கள் தங்கள் அறிவு கூர்மையை இழந்து விட்டனர் என்னும் பகவத்கீதையின் கூற்று இங்கு உறுதி செய்யப்படுகிறது. இந்த அறிவு கூர்மை குறைந்தவர்கள் தாங்கள் மேலுலக கோள்களுக்கு உயர்த்தப்பட்டாலும் அழிவின் போது அவர்களும் தேவர்களும் எல்லா கோள்களும் அழிக்கப்படுவார்கள் என்பதை அறிய மாட்டார்கள். நிலைத்த இன்ப வாழ்க்கை பெற முடியும் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியாது.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க எல்லா கோள்களும் சந்திரன் போன்ற மேலுலக கோள்களும் சேர்ந்து பரமபுருஷ பகவானாகிய ஹரி அனந்த சேஷம் என்றறியப்படும் பாம்புலாலான தன் படுக்கைக்கு செல்லும் பொழுது மறைகின்றன. அப்ப பகவான் வந்து மூச்சு விடும்போது எல்லா கோள்களும் உற்பத்தியாகின்றது. மறுபடியும் அவர் மூச்சை உள்ள இழுக்கும் போது எல்லா கோள்களும் அழிக்கப்படுகின்றது. பூதுவா பிள்ளையதே, தோன்றி தோன்றி மறைகின்றது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சிலரெல்லாம் ரொம்ப கடும் தவம் செய்து மேல இருக்கிற கோள்களுக்கு ஏற்றம் பெற கிரம முக்தி அப்படிம்பாங்க. கிரம முக்தி அப்படின்னா வரிசைப்படியான முக்தி. ஒவ்வொரு கோள்களா போய் அதுல அனுபவிச்சுட்டு அப்புறம் வந்து தன்னோட தவத்தின் பயனால உயர்ந்த கோளான வைகுந்தத்துக்கோ இல்ல பகவானுடைய கோலோக விருந்தாவனத்திற்கோ அவங்க செல்ல முற்படுறாங்க. என்னதான் நீங்க மேல் உலகத்திற்கு போனாலும் அங்க மத்திய லோகத்தை விட இன்பம் அதிகமாக இருந்தாலும் அங்கேயும் 4 துன்பங்கள் இருக்கின்றது. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா. ஏன்னா சத்தியலோகம் தான் மிக உயர்ந்த லோகம். சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் என்று அழைக்கப்படும் அந்த உயர்ந்த லோகத்திலும் பிரம்மாக்கு கூட 100 ஆண்டுகள். ஆனா அந்த 100 ஆண்டுகள் பல மில்லியன் ஆண்டுகள். ஏன்னா கலியுகத்தோட 4,35,000 ஆண்டுகள். அத வந்து அது வந்து 2 மடங்கு அதுக்கு முந்தைய யுகத்துல, அதை விட 3 மடங்கு அதுக்கு முந்தைய திரேதா யுகத்துல, அதற்கு முந்தைய சத்திய யுகத்துல 4 மடங்கு. இந்த மாதிரி 4ஐயும் கூட்டினா சதுர் யுகங்கள் 4ஐயும் கூட்டி மறுபடியும் 1000ஆல பெருக்கும் போது அது வந்து ஒரு கல்பம். இந்த மாதிரி ஒரு கல்பம் என்கின்றது ஒரு பகல், இன்னொரு கல்பம் அப்படிங்கிறது இன்னொரு இரவு. இப்படி மாறி மாறி வருகின்றது பிரம்மாக்கு 100 ஆண்டுகள். சோ அந்த 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது கண்ணிமைக்கும் நேரம். பிரம்மா கண்ணிமைக்கும் நேரம் நம்மளுடைய 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஓடி போயிரும். அப்ப நம்மெல்லாம் விட்டில் பூச்சி வாழ்க்கை. பிரம்மாவோட ஆண்டு ஒப்பிடும் போது நம்மளாம் விட்டில் பூச்சி வாழ்க்கை. மலைக்கு எப்படி விட்டில் பூச்சி வந்து ஒரே நாள்ல படப்படான்னு அது இறந்துருது. சோ ஒரு நாள்ல அந்த பூச்சி வந்து இவ்வளவு உம் வந்து ஆட்டம் போட்டுட்டு போயிருதே நாம நினைக்கிறோம். அது மாதிரிதான் பிரம்மாவோட பார்வையில நாமெல்லாம் என்னது என்னோட ஒரு நாள்ல இந்த மனிதர்கள் இத்தனை வேலை செய்யறாங்க, இத்தனை பொறாமை, காமம், கோபம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், எத்தனை உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பிரம்மா நினைப்பாராம். ஆனா அந்த பிரம்மாக்கு கூட 100 ஆண்டுகள் தான். சோ அந்த பிரம்மா வந்து தன்னுடைய ஒரு பகல் பொழுதை முடிக்கும் போது பகுதி பிரளயம். அந்த பகுதி பிரளயத்துல நம்ம மத்திய லோகத்திலிருந்து கீழ் லோகங்கள் அதல விதல சுதல பாதாள மகாதல தலாதல ரசாதல என்ற லோகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறது. அவருடைய 100 ஆண்டுகள் முடிந்த பின்னாடி எல்லாமே சத்தியலோகத்திலிருந்து 14 லோகங்களும் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அப்ப பிரம்மாவும் தன்னோட ஆயுள முடிச்சுக்கிட்டு இறந்துடுறாரு. சோ இந்த மாதிரி அழிவுகள் அது வந்து நீரில் அமிழ்ந்து கர்ப்போதக சாய் உடல்ல எல்லாருமே போய் அவ்யக்த நிலையில போய் நாம குறைஞ்சிடுறோம். அப்புறம் மறுபடியும் பகவான் வந்து நம்மளை வெளிப்படுத்துறாரு. எந்த கோள்களுக்கு நாம் உரியவங்க, எந்த உடல்ல வரணும் அப்படிங்கறதெல்லாம் மறுபடியும் அவர் பிரம்மாவை படைத்து மறுபடியும் படைப்பை ஆரம்பிக்கும் போது நாம ஒவ்வொருத்தரா ரிலீஸ் ஆகுறோம் பகவானோட உடல்ல இருந்து. மறுபடியும் நம்மளுக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அதெல்லாம் வந்துட்டே இருக்கு. சோ இது வந்து ஒரு ரொட்டீன் போயிட்டே இருக்கு. அதனால அந்த அவர் சொல்றாரு பகவத்கீதையில, தேவர் வழிபாடு அப்படின்னா இதுக்குதான் உதவும். ஏன்னா நம்ம மேலுலகங்களுக்கு போகணும் அப்படின்னா வேதங்கள்ல சொல்லுது, இந்த தேவரே இந்த யஜ்ஞம் பண்ணி வழிபடு அப்படின்னு சொல்லி. அந்த வந்த துபலம் தேசம் தத்பவதி அல்பமேரசாம். அவங்க சிற்றறிவுடையவர்கள் தேவர் வழிபாட்டுல. ஏன்னா யாந்தி தேவ விரதா தேவான் பித்ரு யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி பூதேஜியா யாந்தி அப்படின்னு யார் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய லோகத்துக்கு தான் நம்ம போக முடியும். பித்ருக்களை வழிபட்டா பித்ருலோகத்துக்கு, தேவர்களை வழிபட்டா தேவலோகத்துக்கு. சோ இந்த மாதிரி நம்ம நிரந்தரமான லோகம் அப்படிங்கிறது தெரியாம என்ன பண்றோம், நம்மளுடைய சிற்றறிவை வைத்து. ஏன்னா சிற்றறிவு அப்படிங்கிறது நம்ம காதுல கேட்கறது. இப்போ ஒரு வழியில போறோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கு அப்படின்னு வாயில சொல்லுவாங்க. உடனே அந்த கோயிலுக்கு ஓடுவோம். அந்த கோயிலுக்கு போனா இன்னும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பாருங்க, எனக்கு அந்த கோயிலுக்கு போய் தான் குழந்தை பிறந்தது, அங்க போய் தான் என்னோட தொழிலே வந்து நட்டத்துல இருந்து மீண்டு நான் இப்ப லாபம் சம்பாதிச்சிருக்கேன். என்னமோ காக்கா உட்கார பனம்பழம் பழுத்த கதையாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க எனக்கு இங்க போய்தான் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா
எப்படி ஒரு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா 5 வருடம் நம்ம கஷ்டப்படுறோமோ, ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அது போல பக்திங்கிறது அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நம்மளுக்கு பக்தர்களோட சங்கம், ஒரு குருவோட துணை வேண்டும். அதுல வேதங்களை கொஞ்சமாவது வேத ஞானத்தை அறிந்திருந்தால் மட்டுமே பக்தியில இன்டெப்தா போக முடியும், ஆழமாக போக முடியும். இல்ல அப்படின்னா மேற்கொள்ள ஏன்னா பக்திக்கு மட்டும் யாருமே வந்து ஸ்டடி அப்படிங்கறதே கிடையாது. அவங்கவங்க மனம் போன போக்குல கற்பனைக்கு தகுந்த மாதிரி பக்தி பண்றாங்க. ஏன்னா பக்தன் அப்படிங்கிறது தானா வச்சுக்கிற ஒரு கிரீடம் கிடையாது. பகவானா பார்த்து இவன் ஏன் பக்தன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிரீடம் அவர்தான் வைக்கணும். ஆனா நம்மள என்ன பண்ணிக்கிறோம், நான் முருக பக்தர், நான் அந்த பக்தர், சிவ பக்தர், நான் காளி பக்தன் அப்படின்னு சொல்லி அவங்கவங்க தலையில தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ வெளிப்புற பார்வையில ஒரு பக்தனாக தோற்றமளிப்பது பக்தி கிடையாது. அவன் எப்படி உணர்வை மாற்றுகிறான், அவன் உணர்வு எப்படி தூய்மையாக இருக்கிறது, அது பகவத்கீதையில நாம பாக்குற 13வது அத்தியாயத்துல 7-8 ஸ்லோகங்கள்ல நிறைய அதுக்குரிய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, குவாலிட்டிஸ். சோ அமானித்துவம், அந்த தனித்திருப்பது, 4 துன்பங்களை யார் ஒருவர் அறிந்திருக்கிறாரோ அதை அதை வந்து நினைவில் கொள்கிறாரோ, இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு குவாலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்து நான் பக்தன் அப்படின்னு சொல்லிக்க கூடாது. ஏன்னா பக்தன் என்பது வெறும் ஞானத்தினால் அல்ல, அது வந்து விஞ்ஞானத்தினால். அதை வந்து நம்ம எவ்வளவு பயிற்சி பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து பகவானே நம்மளுக்கு அந்த பட்டம் தருவார். அப்ப தூய பக்தி தொண்டு அடையிற வரைக்கும் நம்ம அதை பயிற்சி தான் பண்றோம். அடுத்த ஸ்லோகம் 5. ஏ ஸ்வதர்மாந்த சர்வான்ன துஹ்யந்தி தீரா காமார்த்த ஹேதவே நிசங்கா நிசங்கா நியஸ்கர்மான பிரசாந்தா ஸ்கந்த சேதசஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அறிவும் தூய்மையடைந்த உணர்வு நிலையும் உடையவர்கள் கிருஷ்ண உணர்வில் முழு திருப்தி அடைகின்றனர். இயற்கையின் குணங்களிலிருந்து விடுபட்டவராக அவர்கள் புலன் திருப்திக்காக செயல்படுவதில்லை. மாறாக அவர்கள் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டு இருப்பதால் அவர்கள் ஒருவர் எதிர்பார்க்கப்படுவது போல செயல்படுகின்றனர். இத்தகைய மனிதனுக்கு முதல் தரமான சான்று அர்ஜுனர் ஆவார். ஒரு சத்திரியர், அவரது கடமை போரிடுதல் ஆகும். பொதுவாக அரசர்கள் தங்கள் ராஜ்யங்களை விரிவுபடுத்த போரிடுவார், அவற்றை புலன் திருப்திக்காக ஆட்சி செய்வார். அர்ஜுனனை பொறுத்தவரை அவர்தான் சொந்த புலன் திருப்திக்காக போரிடுவதை மறுத்தார். அவருடைய உறவினர்களுடன் போரிடுவதால் ஒரு அரசு கிடைக்கும் என்றாலும் அவர்களுடன் போரிட அவர் விரும்பவில்லை. ஆனால் அவர் கிருஷ்ணரால் ஆணையிட்ட போது அவரது கடமை கிருஷ்ணரை திருப்தி செய்வது என்று பகவத்கீதையில் போதனைகளால் நம்ப வைக்கப்பட்ட போது பின்பு அவர் போரிட்டார். இவ்வாறு அவர் தனது புலன் திருப்திக்காக போரிடாமல் பரமபுருஷ பகவானின் திருப்திக்காக போரிட்டார். தங்களுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யும் மனிதர்கள் தங்கள் புலன் திருப்திக்காக வேலை செய்யாமல் பகவானின் திருப்திக்காக வேலை செய்தால் அவர்கள் நிஷங்கா எனப்படுவார். இயற்கையின் குணங்கள் பாதிப்பிலிருந்து விடுபட்டவர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்தியஸ்தா கர்மானா என்பது அவர்களுடைய செயல்களின் முடிவுகள் பரமபுருஷ பகவானிடம் தரப்படுகின்றன என்பதை குறிக்கிறது. அந்த மனிதர்கள் தங்களின் மதிப்பிற்குரிய கடமைகளாகிய மேடையில் செயல்படுவராக தோன்றுகின்றனர். ஆனால் அந்த செயல்கள் தனிப்பட்ட புலன் திருப்திக்காக செய்யப்படுவதில்லை. மாறாக அவை பரமனுக்காக செய்யப்படுகின்றன. அந்த பக்தர்கள் பிரசாந்த முழுதும் திருப்தி அடைந்தவர்கள். பிரசாந்த மாதாஜி. அந்த பக்தர்கள் பிரசாந்த முழுதும் திருப்தி அடைந்தவர்கள் எனப்படுகின்றனர். சுத்த சேதச என்றால் கிருஷ்ண உணர்வு என்று பொருள். அவர்களது உணர்வு நிலை தூய்மை அடைந்துள்ளது. தூய்மையற்ற உணர்வு நிலையில் ஒருவர் தன்னை அண்டத்தின் பகவானாக நினைக்கிறார், ஆனால் தூய்மையடைந்த தொண்டராக நினைக்கிறார். அந்த நிலையில் வைப்பது அவருக்கு நிலையாக வேலை செய்வதால் ஒருவர் உண்மையில் முழுதும் திருப்தி அடைகிறார். ஒருவர் தனிப்பட்ட புலன் திருப்திக்காக வேலை செய்யும் வரை அவர் எப்போதும் முழுமையாக கவலையில் இருப்பார். அதுவே சாதாரண உணர்வு நிலைக்கும் கிருஷ்ண உணர்வு நிலைக்கும் இடையில் உள்ள வேறுபாடு ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ தூய உணர்வு நிலை அப்படின்னா கிருஷ்ண உணர்வு நிலை தான் தூய்மையான உணர்வு நிலை. ஏன்னா தூய்மையான உணர்வு நிலையில யஜ்ஞார்த்த கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய
யுக்த சங்க சமாச்சார அப்படின்னு சொல்றாரு. முக்த சங்க சமாச்சார, அதாவது தூய்மையான உணர்வு நிலையில எல்லா செயல்களையும் பகவானுக்காக அவர் செய்யறாரு. அதனால அவர் முழு திருப்தி அடைகிறார். இல்லைன்னா திருப்தியே கிடைக்காது. எத்தனையோ மக்கள் வந்து ஜட உலகுல திருப்தி இல்லாம இருக்கிறாங்க. எதனாலன்னா அவங்களுக்கு தூய்மையான நிலை கிடையாது. ஆனா யார் ஒருவர் பக்தி தொண்டு செய்கிறாரோ அவர் தூய்மையான நிலையில இருக்கிறார். ஏன்னா அவர் உணர்வுகள் தூய்மையாக இருக்கிறது. தான் அனுபவிக்கணும், நான் எனது அப்படிங்கிற நிலையிலிருந்து விடுபட்டு எல்லாம் பகவானுடையது, ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், அப்ப எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், நான் அவரது தொண்டன் அப்படிங்கிற நித்திய சொரூப நிலையை அவர் அறிந்துள்ளார். அந்த காரணத்தினால் எதல் மேலும் அவருக்கு நான் சோச்சதி நான் காங்ஷதி, அதான் பிரம்மபூத நிலை. பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காங்ஷதி சம சர்வேசு பூதேசு பக்திம் லபதே பராம். அப்ப எதுலயும் அவருக்கு வேண்டும் என்கின்ற ஆர்வமும் இல்லை, கவலைப்படக்கும் அவருக்கு இடமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பகவானுடையது. இருக்கிற வரைக்கும் இந்த ஜட உலகுல ஏதோ டெம்பரரியா அனுபவிக்கிறதுக்கு பகவான் கொடுத்திருக்கார், அதுதான். ஆனா அதன் மேல உரிமை கொண்டாட எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால எதன் மேலும் உரிமை அற்றிருக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு லாபத்தையும் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. எத்தரோசி எத்தக்னாசி எல்லாவற்றையும் கடவுளுக்காக அவர் செய்யறார். அப்ப நிஷ்காம கர்ம, எதன் மேலே நிஷ்காம அப்படின்னா காமமே இல்லாத. ஏன்னா அவருக்கு ஆசைகள் கிடையாது எது மேலையும். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா நிறைய ஆசைகள் மனதுல, என் வீடு, என் மகன், என் மகள், என்னோட பேத்தி, இப்படி நிறைய ஆசைகள் இருக்கிறதுனால கவலைகள் அடுக்கடுக்கா குடிகொண்டு இருக்கும். ஆனா தூய்மையான உணர்வு நிலையில இது ஆத்மா அப்படின்னு பார்ப்போம். என் மகள் அப்படின்னு பாக்குறதோட இது ஒரு ஆத்மா, இது பகவானுக்கு சொந்தமானது, இந்த ஆத்மாவை பகவானிடம் திருப்பி அனுப்ப நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான், கடமையை மட்டும் செய்ய வேண்டும். இதுதான் அர்ஜுனா பண்ணினார். அர்ஜுனா வந்து முதல்ல போரிட சொன்ன போது அவர் என்ன சொல்றார், கற்பன்ய தோசோ பகத சுவாவக பிரிச்சாமேதாம் தர்ம சம்மூட சேதக. சோ அந்த சம்மூட சேதக, என்னோட நிலை வந்து ரொம்ப குழம்பி இருக்கு பகவானே கிருஷ்ணா, எனக்கு தெரியல நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது. கற்பன்ய தோஷோ பகத சுவாவ பிரிச்சாமிதாம் தர்ம சம்மூட சேதக யச்ரேயேகாசான் நிச்சீதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். பிரபன்னம் அப்படின்னா நான் உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா வாயளவு சொல்றாரு. ஆனா உண்மையில சரணடையில. போரிட சொன்னாக்க என்னென்ன சொல்றாரு, ஐயோ போரிட்டால் எல்லாரையும் கொல்ல வேண்டி வருமே, எனக்கு பாவம் வருமே, எல்லாரையும் கொன்னா நான் நரகத்துக்கு போவனே, என்னுடைய முன்னோர்களை, என்னுடைய தாத்தாவை, பித்தாமகரை நான் எப்படி என் கையால கொல்றது, என்னோட ஆச்சாரியர் துரோணாச்சாரியரை நான் எப்படி கொல்றது, கிருஷ்ணா உன்னோட தாத்தாவை நீ கொல்லுவியா, உன்னோட ஆச்சாரியரை சாந்திப்ப முனியை நீ கொல்லுவியா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிறார். அப்படி எல்லாத்தையும் கொன்னுட்டா யார் நான் பதவியில உட்கார்ந்து யார் என்னை பார்க்க போறா, என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வேணுமே, நானே கொன்னுடுறேன் எல்லாத்தையும், அப்ப யார் என்னை பார்க்க போறா, அரசவையில உட்காந்து ஆட்சி பண்றத, நான் எல்லா செல்வத்துக்கும் அதிபதி ஆயிட்டேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் கார் வாங்கணும் வீடு வாங்குறோம், அவங்களுக்காகவா வாங்குறாங்க, மத்தவங்க அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப எல்லாருமே நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆடைகள் அணியிறாங்க, மத்தவங்க பார்க்கணுமேனு நல்லா சுகபோகமா அலங்கரிக்கப்பட்ட மாளிகையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அடுத்தவங்களுக்கு எப்படி நான் என்னோட இதை காட்டுறது, எல்லாரையும் கொண்டு போட்டுட்டா அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் என்ன நினைக்கிறாரு, லோக சங்கிரகா பர்பஸ்க்காக சில சடங்குகளை பண்றோம். ஆனா இங்க வந்து வர்ணசங்கரா அவர் சொல்றாரு, வர்ணசங்கரம் ஏற்படுமே அப்படின்னு. வர்ணசங்கரம் அப்படின்னா வர்ணங்கள் குலைந்து போகும். ஏன்னா எல்லா கணவனையும் இளம் வயது ஆண்களை எல்லாம் நான் கொன்னுட்டேன் அப்படின்னா பெண்கள் சோடை போயிருவாங்க, அவங்களுக்கு எந்த குழந்தை, அப்ப வந்து வேற ஆடவர்களை வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் யாருக்கு எந்த குழந்தை பிறந்ததுன்னு தெரியாது, அப்புறம் சமூகத்துல இது மாதிரி பிரச்சனைகள் வரும், அப்ப பெண்கள் சோடை போயிருவாங்க, அப்ப திதி கொடுக்கற கூட ஆள் இருக்காது, எந்த அப்பாவுக்கு திதி கொடுக்கறன்னு இந்த பிள்ளைக்கு தெரியாது, அப்படியெல்லாம் ரொம்ப குழம்புறார். அப்ப கிருஷ்ணா சொல்றாரு, நீ வந்து நான் சொல்றத மட்டும் செய், ஏன்னா எல்லாம் லோகம் எல்லாரோட நன்மைக்காக நான் சொல்றேன். ஏன்னா தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் சட்டம். அதை விட்டுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு சட்டங்களை ஏற்றிக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு ஏத்த ஒரு டிக்ஷனரி நாம ஏற்றிக்கொள்ள முடியாது. பொதுவா ஒரு டிக்ஷனரி இருக்கு,
அது மூலமா தான் பொதுவாகத்தான் நான் இது பண்ணணுமே தவிர சட்டங்கள் ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு மாறாது. அப்போ அர்ஜுனா உன் கடமையை மட்டும் செய் அப்படிங்கிறார். உன்னோட கடமை கர்மனோ அதிகாரஸ்தே மா பலேசு கதாசுன அப்படிங்கிறார். அதாவது கடமையை மட்டும் செய், அந்த பலனை நீ எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா பகவான் அதுக்கு என்ன கடமை செஞ்சாக்க அதுக்கு என்ன பலன் தராரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பகவானுக்காக செய்யும் பொழுது அதனால நம்மளுக்கு பிளஸோ மைனஸோ புண்ணியமோ பாவமோ கிடையாது. சோ புண்ணியமோ பாவமோ வந்துட்டே இருந்தது அப்படின்னா அதை கழிக்கிறதுக்காக பல ஜென்மங்களை நாம தொடர்ந்து எடுத்துட்டே இருக்க வேணும். அப்போ நாம் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பிரதிபலன் உண்டு, அது பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ அக்கௌண்ட்ஸ்ல நீங்க பாத்திருக்கான், அசட் இருக்கும், லைபிலிட்டி இருக்கும். அத நல்லது அப்படின்னா அசட்னு வச்சுக்கோங்க, கெட்டது அப்படின்னா லைபிலிட்டி. அதுல என்ட்ரி ஆயிட்டே இருக்கும். கடைசியில இயர் எண்டிங்ல அதை கூட்டி கழிச்சு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, பேலன்ஸ் அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலயும் இப்படி நம்ம பல கர்மத்திற்கு கட்டுப்பட்டு நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு இருப்போம். சோ ரெண்டும் வேண்டாம் எனக்கு, செயல்ல எந்த ஒரு பிளஸும் மைனஸும் வேண்டாம், எனக்கு புண்ணியம் வேண்டாம் பாவம் வேண்டாம், கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், எல்லாம் நன்றும் தீதும் நன்றும் எல்லாம் அவனுக்குரியதே அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் கிருஷ்ணருக்காக காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ, ஏன்னா செயலற்று யாராலும் இருக்க முடியாது, செயல் புரிந்தே ஆக வேண்டும். ஆனா அந்த செயலை எப்படி செய்யணும்னா கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். அப்பொழுது நன்மையோ தீமையோ கிடையாது. ஆனா அவங்கவங்க இஷ்டப்படியெல்லாம் நம்ம செயல் செய்ய முடியாது. அதுக்கும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் எப்படி செயல் புரிய வேண்டும். அவங்கவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பக்தி தொண்டு பண்ண முடியாது. பக்தி அப்படின்னா அதுக்கு பக்தி ரசாமிர்த சிந்துல 64 லட்சணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த மாதிரிதான் பக்தி பண்ணணும். அப்படித்தான் நம்மளுக்கு வேதங்கள் சொல்லுது, சட்டங்கள் சொல்லுது. எப்படி ஒரு சட்டம் சொல்றதை நாம நிறைவேற்றுகிறோமோ, எனக்கு சட்டமே தெரியாதுங்க அதனால நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு தண்டனை தான். சோ சட்டத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு பகவத்கீதை. அதையெல்லாம் படிச்சு அதன்படி செயல்படணும். தெரியாம செஞ்சாலும் தண்டனை தான், தெரிஞ்சே செஞ்சாலும் தண்டனை தான். சோ தெரியாதுன்னு யாராலும் இங்க தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. சோ கடமையை மட்டும் செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. அப்போ அது நிஷ்காம. அப்போ நிஷ்காம அப்படின்னா காமமற்ற அந்த செயல்ல ஈடுபடணும். அப்போ பக்தி தொண்டு தான் அதுக்கு உகந்தது. அடுத்தது ஸ்லோகம் 6. அவங்க ஓடியோ எங்களால சமாளிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா, மியூட் போட்டுக்கோங்க. நிவృత్తి தர்ம நிரதா நிர்மமா நிரஹங்கிருதாக ஸ்வதர்மாப்தேன சத்வேத பரிசுத்தேன சேதசா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர். எந்த பற்றுமின்றி கடமைகளை அவர் செய்வதன் மூலம், உரிமையாளர் அல்லது போலி ஆளுமை உணர்வு இல்லாதிருப்பதன் மூலம், மனச்சான்றினை தூய்மைப்படுத்துதலின் மூலம் ஒருவருடைய இயல்பான நிலையில் எளிதாக பகவானின் ராஜ்யத்தில் நுழைய முடியும். பொருளுரை. இங்கு நிவிருத்தி தர்ம நிரதா என்னும் சொல்லின் பொருள் பற்றின்மைக்காக மத செயல்களை நிறைவேற்றுவதில் தொடர்ந்து ஈடுபடுதல் என்பதாகும். 2 வகையான மத செயல் நிறைவேற்றம் உள்ளன. ஒன்று பிரவிருத்தி கர்மம் எனப்படுகிறது. அதன் பொருள் கிரக மேதிகளால் உயர்ந்த கோள்களுக்கு உயர்த்தப்பட அல்லது பொருளாதார வளத்துக்காக செய்யப்படும் மத செயல்கள் ஆகும். அதன் இறுதி குறிக்கோள் புலன்கிருப்தி ஆகும். இந்த பரு உலகிற்கு வந்திருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் உயர்ந்தவர்கள் என்னும் உணர்வு உண்டு. இது பிரவிருத்தி எனப்படும். ஆனால் நிவிருத்தி எனப்படும் எதிரிடையான மத செயல் நிகழ்வு பரமபுருஷ பகவானுக்கு செயல்படுவதாகும். கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் ஈடுபடும் ஒருவருக்கு உரிமையாளர் எனும் உரிமை கிடையாது. அவர் தானே கடவுள் அல்லது தலைவர் என்று நினைக்கும் போலி ஆளுமைத்தன்மையும் அவருக்கு கிடையாது. அவர் எப்போதும் தன்னை தொண்டனாக நினைக்கிறார். அதுவே உணர்வு நிலையை தூய்மைப்படுத்தும் முறையாகும். தூய உணர்வு நிலையில் மட்டுமே ஒருவர் பகவானின் அரசில் நுழைய முடியும். உலகாயுத மனிதர்கள் அவர்களின் உயர்ந்த நிலையில் இந்த உலகினுள் எந்த கோளுக்குள்ளும் நுழைய முடியும். ஆனால் அவையெல்லாம் மீண்டும் மீண்டும் வைக்கலாமான்னாங்க. ஜோசியர் வேண்டாம் வெளியே வச்சிருங்க, இந்த மாதிரியே
ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க மாதாஜி. சோ நிவிருத்தி மார்க்கம், பிரவிருத்தி மார்க்கம். நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னா கிரகமேதி, கிரகமேதிகள், அதாவது புலன் திருப்திக்காக செயல்களை செய்பவர்கள். அது வந்து அப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அவங்க வந்து பல தேவர் வழிபாட்டுல ஈடுபட்டு பகுனாம் ஜென்மனா மந்தே, அப்போ பல ஜென்மங்கள் எடுத்து கடைசியில வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க. இதே நிவிருத்தி மார்க்கம். சோ நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னா நேரடியாக பகவான் கிருஷ்ணரோட பக்தி தொண்டில ஈடுபடுறது. இதுதான் வந்து டைரக்ட் வே. அப்போ உணர்வு தூய்மையா இருக்கும். தூய உணர்வு நிலையில மட்டும்தான் பகவானோட ராஜ்யத்துல நுழைய முடியும். சோ கலங்கப்பட்ட நிலையில நாமெல்லாம் இப்ப இருக்கிறோம். அப்ப அந்த கலங்கங்களை எல்லாம் நீக்கி நம்மளை வந்து சுத்தமாக்கி பகவான் மீண்டும் தன்னுடைய லோகத்திற்குள் நுழைய அனுமதிக்கிறார். இல்லைன்னா நாம அங்க போய் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இந்த சிற்றின்பங்களை அனுபவிக்க முற்படும் போது அங்க காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரிய இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் அங்க வெளிப்படும். ஏன்னா பகவானுடைய லோகம் வந்து மிகவும் சுத்தமானது, இருமைகள் அற்றது. ஆனா நம்மளாம் இங்க இருமை என்கின்ற நிலையில்தான் இருக்கிறோம். நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி நாம நிறைய இருமைகள்ல சிக்குண்டு கிடக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மீண்டு வரும்போது நம்ம பகவானோட லோகத்துக்கு போக முடியும். அடுத்த ஸ்லோகம் 7. சூரியத்வாரேன தேயாந்தி புருஷம் விஸ்வதோ முகம் பராவரேச்சம் பிரகிருதிம் அஸ்யோத்பத்யந்த பாவனம். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஒளி நிறைந்த பாதையின் வழியாக அந்த விடுதலை பெற்ற மனிதர்கள் முழுமையான பரமபுருஷ பகவானை, ஆன்மீக மற்றும் ஜட உலகங்களின் உரிமையாளரை, அவற்றின் வெளிப்பாடு மற்றும் அழிவிற்கு மேலான காரணமாக விளங்குபவரை அணுகுகின்றனர். பொருளுரை. சூரிய துவாரணை என்றால் ஒளி நிறைந்த பாதை வழியாக அல்லது சூரிய கோள் வழியாக என்று பொருள். ஒளி நிறைந்த பாதையே பக்தி தொண்டாகும். இருட்டு வழியே கடக்கக்கூடாது என்றும் சூரியனின் வழியே கடக்க வேண்டும் என்றும் வேதங்களில் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. ஒளி நிறைந்த பாதையை கடப்பதன் மூலம் ஒருவர் இயற்கையின் ஜட குணங்களின் மாசிலிருந்து விடுபட முடியும் என்று இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த வழியின் மூலம் ஒருவர் முழுவதுமாக பரமபுருஷ பகவான் தங்கும் அரசில் நுழைய முடியும். புருஷம் விஸ்வதோ முகம் என்னும் சொற்களின் பொருள் முழுமையான பரமபுருஷ பகவான் என்பதால் பரமபுருஷ பகவானை தவிர பிற எல்லா வாழும் உயிரினங்களும் நமது கணிப்பின்படி அவை பெரியவையாக இருப்பினும் சிறியவை ஆகும். ஒவ்வொன்றும் மிக நுண்ணியது. அதனால் வேதங்களில் பகவான் எல்லா நிலையானவற்றிலும் மேலான நிலையானவராக அழைக்கப்படுகிறார். அவர் உலகம் மற்றும் ஆன்மீக உலகங்களின் உரிமையாளர், வெளிப்பாட்டின் மேலான காரணம் ஆவார். இயற்கை ஆக்கக்கூறு மட்டுமே. ஏனென்றால் உண்மையில் வெளிப்பாடு அவருடைய சக்தியால் ஏற்படுகிறது. பூவுலக சக்தியும் அவருடைய சக்தியாகும். தந்தை தாயின் சேர்க்கை குழந்தை பிறப்பிற்கு காரணமாவது போல ஜடசக்தி மற்றும் பரமபுருஷ பகவானின் பார்வையின் சேர்க்கை பருவுலக வெளிப்பாட்டிற்கு காரணமாகும். அதனால் தலையாய காரணம் பொருள் அல்ல, ஆனால் பகவானே ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ ஒளி நிறைந்த பாதை வழியாக, சூரிய கோள் வழியாக அப்படின்னு பொருள். அதான் பக்தி தொண்டு. பக்தி தொண்டுங்கிறது இருட்டே கிடையாது. ஏன்னா கிருஷ்ண சூரிய சம மாயாகய அந்தகார யகான் கிருஷ்ண தாக்கானாகி மாயாகர அதிகார. எங்க யாருடைய உள்ளத்தில் இருட்டு இல்லையோ அங்க வந்து சூரியன் வெளிச்சம் வரும்போது அந்த இருட்டு தானா போயிடும். அதாவது இருட்டு அப்படிங்கிறது அறியாமைக்கு ஒப்பிடப்படுகிறது. சோ அறியாமையை நீக்க பகவான் வந்து தானே உள்ளத்தில் பரமாத்மாவாக எழுந்தருளி அவங்களுக்கு இந்த அறிவை கொடுக்கிறார், வித்யா. சோ அந்த அவித்யா அப்படிங்கிறது மறைஞ்சு போகுது. அந்த ஞானம், அஞ்ஞானத்தை மறைத்து ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலமா அவங்க பரமபுருஷரோட ராஜ்யத்தில் நுழைய முடியும். அப்ப புருஷம் விஸ்வத்தோ முகம் அப்படின்னா பரமபுருஷர் தான் இந்த சொல்லப்படுறார். பரமபுருஷரை தவிர எல்லா வாழும் உயிரினங்களும் அவை பெரியவையாக இருப்பினும் சிறியவையாகவும் இருக்கும். ஒவ்வொன்றும் மிக நுண்ணியது. பெரிய பெரிய கோள்கள் அப்படி எடுத்துட்டாலும் மனிதர்கள் அப்படின்னு
ஒரு உயிரினங்களை எடுத்துட்டாலும், கோள்கள் அப்படின்னாலும் அது வந்து அது ஜட இயற்கை. கோள்கள் அப்படின்னாலே அது உயிரற்றவை. ஆனா அந்த மனித உடல் அப்படின்னாலும் அது வந்து ஜட இயற்கையால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி. பூமிர் ஆபோ அனலோ வாயுக கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருத ராஷ்டிரத்தா அப்படின்னு சொல்றார். அப்போ நாமளும் வந்து அந்த ஆத்மாவை தவிர இந்த உடல்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஜட இயற்கையால் ஆனது. அப்ப எல்லாமே வந்து நுணுக்கமானது. எல்லாவற்றிலும் வந்து பல ரகசியங்கள் புதைந்திருக்கிறது. ஒரு பெரிய கோளாகட்டும், சிறிய உடலாகட்டும், அணுவிலும் அணுவாகட்டும், இதெல்லாம் நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு ரகசியங்கள். ஏன்னா பகவான் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார். மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேசா சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. தனது கண்களால் தனது மேற்பார்வையினாலேயே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறார். அவர் எந்திரிச்சு வந்து கையோ காலோ வச்சு எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணும், ஒரு செயல் செஞ்சா மட்டும்தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு சமையல் ஆகட்டும், சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நாம கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட கைகளால அந்த லேப்டாப்பை இயக்குனாலோ, சிந்தனை செயல்பட்டாலும் எல்லாமே செயல்படணும். சும்மா அவங்க வந்து நினைச்ச உடனே எல்லாம் நகராது. இப்ப நான் ஒரு கட்டில் நகர்த்தணும், ஒரு கதவை திறக்கணும் அப்படின்னா என்னோட கையும் காலையும் வச்சுதான் பண்ணணும். நடந்து போய் கைகளால திறக்கணும். ஆனா பகவான் படுத்த இடத்துலயே அவர் வந்து வைகுண்டத்துல இருந்துட்டே அவர் ஒரே இடத்தில் இருக்கிறார். ஆனால் சக்திகள் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. எப்படி சூரியன் ஒரு இடத்துல இருக்கு, ஆனா அதனுடைய வெப்பமானது எல்லா கோள்களிலும் பரவி இருக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் எல்லா கோள்களுக்கும் கிடைக்குது. அது போல பகவான் பல கோடி சூரியன்களுக்கு ஒப்பாவார். அவர் ஒரு இடத்துல இருந்தாலும் அவரது சக்திகள் எல்லா இடத்திலும் பரவுது. அப்ப கர்ப்போதக சாயி விஷ்ணு என்ன பண்றார்? எப்படி ஒரு தாயும் தந்தையும் இணைந்தால் மட்டுமே ஒரு கரு உண்டாகின்றது, அது போல பகவானுடைய சக்தி இங்க வந்து கர்ப்போதக சாயி விஷ்ணு தன் சக்தியை எல்லா கோள்களிலும் செலுத்தும் போது மட்டும்தான் எல்லா கோள்களும் இயங்க ஆரம்பிக்குது. அதே போல ஒவ்வொரு ஆத்மாவுக்கு பக்கத்திலையும் பரமாத்மாவாக அவர் வரும்போது மட்டும்தான் எல்லாராலையும் இயங்க முடியுது. பரமாத்மா இல்லாம யாராலையும் இயங்க முடியாது. அப்போ அவர்தான் தலையாய காரணம், சர்வ காரண காரணம். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் அவர்தான் காரணம். எங்க போய் நிக்குது? இதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? பிரம்மாக்கு காரணம் யாரு? பிரம்மா வந்து எப்படி வந்தார்? விஷ்ணுவோட நாபிச்சுளியிலிருந்து, அந்த தாமரையிலிருந்து வந்தார். அப்போ அந்த விஷ்ணுவுக்கு காரணம் யாரு? எல்லாருக்கும் காரணமா போய் முடிவாக நிற்பது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே. அவர்தான் முழு முதற் கடவுள். அதுதான் ஸ்லோகம் 1 நாம பாகவதத்துல படிக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி யஸ்யதோ அன்வயாத் தத்தஸ்ஸார்தேஸு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முய்யந்தி யத் சூரேஹ தேஜோ வாரிய மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிஷர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமஹி. அவர்தான் அந்த சத்தியம் பரம் தீமஹி. அடுத்தது ஸ்லோகம் 8. த்விபார்த்தாவசானே பிரளயோ பிரம்மணஸ்துதே தாவதத்யாஷ தேலோகம் பரஸ்ய பரசிந்தகா. படிக்கிறேன் மாதாஜி. பரமபுருஷ பகவானின் ஹிரண்ய விரிவை வழிபடுபவர்கள் இந்த ஜட உலகின் 2 பாரார்த்தங்கள் முடியும் வரையிலும், பகவான் பிரம்மா இறக்கும் வரையிலும் இந்த உலகில் இருக்கின்றனர். ஒரு அழிவு பிரம்மாவின் நாள் முடியும் பொழுது ஏற்படுகிறது. ஒரு பிரம்மாவின் வாழ்வு முடியும் பொழுது வரும் பிரம்மா 2 பாரார்த்தங்கள் முடியும் போதும் இறக்கிறார். அப்போது முழு அண்டமும் அழியும். பரமபுருஷ பகவானாகிய கர்ப்போதய சாயி விஷ்ணுவின் முழுமையான விரிவாகிய ஹிரண்ய கர்ப்பத்தை வழிபடுபவர்கள் நேரடியாக பரமபுருஷ பகவானை வைகுண்டத்தில் அணுக மாட்டார்கள். அவர்கள் பிரம்மாவின் ஆயுள் முடியும் வரை இந்த அண்டத்தினுள் சத்தியயோகம் அல்லது பிற உயர்ந்த கோள்களில் தங்குகின்றனர். பின்னர் பிரம்மனுடன் அவர்கள் ஆன்மீக லோகத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள்.
பரபஷ்ய பரசிந்தக என்னும் சொல்லின் பொருள் பரமபுருஷ பகவானை எப்போதும் நினைத்தல் அல்லது எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருத்தல் என்பதாகும். நாம் கிருஷ்ணரை பற்றி பேசும் பொழுதும் இந்த விஷ்ணு தத்துவத்தில் முழு வகையை குறிக்கிறது. கிருஷ்ணர் என்பது 3 புருஷ அவதாரங்கள் மகாவிஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு மற்றும் சேர்ந்து எடுக்கப்பட்ட எல்லா அவதாரங்களையும் உள்ளடக்கியது. இது பிரம்ம சம்ஹிதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராமாதி மூர்த்திஷு கால நியமனே திஷ்டன் பகவான் கிருஷ்ணர் நிலையாக அவருடைய பல பிரிவுகளான ராமர், நரசிம்மர், வாமனர், மதுசூதனர், விஷ்ணு மற்றும் நாராயணனுடன் அமர்ந்திருக்கிறார். அவர் அவருடைய எல்லா முழு பகுதிகளுடனும் அவருடைய முழு பகுதிகளுடனும் இருக்கிறார். ஒவ்வொன்றும் பரமபுருஷ பகவானை போன்று நன்மையானதாகும். பரபஷ்யா பரசிந்தகா என்னும் சொற்களின் பொருள் முழுவதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் என்பதாகும். அந்த மனிதர்கள் நேரடியாக வைகுந்த கோள்களில் பகவானின் அரசில் நுழைகிறார்கள் அல்லது அவர்கள் கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் மூலம் பகுதியை வழிபடுகிறார் என்றால் அவர்கள் அண்டத்தினுள் அதன் அழிவு வரை இருந்து அதன் பின்னர் அவர்கள் அதனுள் நுழைபவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னா பிரம்மாவோட பெயர் தான் ஹிரண்ய கர்ப்ப. அப்போ சிலரெல்லாம் வந்து ஒரு பரமபுருஷ பகவான் ஹிரண்ய கர்ப்ப விரிவை வழிபடுபவர்கள். பிரம்மா யாரு அப்படின்னா குணாவதாரமாக, பகவானுடைய குணாவதாரமாக பிரம்மா வர்றாரு. அப்ப ரஜோகுணத்தின் அதிபதியாக அவர் இருக்கிறாரு. அப்படி அவங்க ஹிரண்ய கர்ப்பாவை வழிபடும் போது 2 பரார்த்தங்கள் முடியும் வரைக்கும் பகவான் பிரம்மா இருக்கும் வரைக்கும் அந்த உலகுல இருக்கிறாங்க. ஏன்னா பிரம்மாவோட ஆயுட்காலம் நாம பார்த்தோம் 4 யுகங்கள். அந்த 4 யுகங்களுடைய ஆயுட்காலத்தை 1000ஆல மறுபடியும் பெருக்கும் போது ஒரு கல்பம். அந்த ஒரு கல்பம் அவருடைய ஒரு பகல், இன்னொரு கல்பம் அவருடைய இரவு. இப்படி 100 ஆண்டுகள் அவர் இருக்கிறார். அந்த 100 ஆண்டுகள் அப்படின்னா பல மில்லியன் வருடங்கள் வருது. அப்ப மனித வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப அற்பமானது அவருடைய வாழ்வை ஒப்பிடும்போது. அப்ப பரமபுருஷ பகவானாகிய கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் முழுமையான விரிவாகிய கிரண்ய கர்ப்பத்தை வழிபடுறவங்க நேரடியா பரமபுருஷ பகவானை வைகுண்டத்தில் அணுக மாட்டார்கள். ஏன்னா பிரம்மாவோட லோகத்துக்கு தான் அப்ப பிரம்மாவோட அவங்க மறுபடியும் ஆன்மீக லோகத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. அங்க பிரம்மாவோட லோகத்துல சத்தியலோகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கேயும் போய், ஏன்னா அது மிக உயர்ந்த லோகம் அப்படிங்கிறதுனால இங்க பூமியில, அதாவது நாம இங்க இருக்கிறோம் மத்திய லோகமான பூமியில, இங்க வந்து இன்பம் துன்பம் 2ஐயும் நாம என்ஜாய் பண்றோம். மறுபடியும் நஷ்டங்களை அனுபவிக்கிறோம், வருத்தங்கள் இப்படி மாறி மாறி இருக்கும். ஆனா பிரம்மலோகத்துல என்ன இருக்குன்னா அந்த ஹை குவாலிட்டி, எப்பவுமே தபத்துல ஈடுபடுவாங்க. ஏன்னா பிரம்மா வந்து பக்தர் அப்படிங்கிறதுனால அங்க போறவங்க பிரம்மாவை போலவே எப்பவுமே தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆயுள் வந்து மிக நீண்டது. பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு நீண்டதோ அது போல பிரம்மலோகத்துல தவம் பண்றவங்க தபோலோகத்துல இருந்து மேல போவாங்க. தபோலோகத்திலிருந்து மேல போறவங்க சத்தியலோகத்துக்கு போவாங்க. இது வந்து கிரமமுக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நேரடியாக வைகுண்டத்துக்கு போகாம சில லோகங்கள்ல போய் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு, அதுக்கு மேல லோகங்களுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு, அதுக்கு மேல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு, இப்படி ஆசைப்படுபவர்கள் அப்படியும் கிரமமுக்தி வரிசைப்படி போலாம். ஆனா இது ரொம்ப கஷ்டம்தான். அப்ப பரஷ்ய பரா அப்படின்னா பரமபுருஷ பகவானை எப்போதும் நினைத்தல். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பது, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது, கிருஷ்ணரை பற்றி பேசுறது. அப்ப புருஷ அவதாரங்கள், பகவானோட புருஷ அவதாரங்கள் நம்மளுக்கு தெரியும். மகாவிஷ்ணு அல்லது காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு. காரணோதக சாய் விஷ்ணு அல்லது மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுறார். அப்புறம் கர்ப்போதக சாய் விஷ்ணு, அப்புறம் க்ஷீரோதக சாய் விஷ்ணு. எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான். நம்ம பிரம்ம சம்ஹிதியில கூட படிக்கிறோம் இல்லைங்களா? ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஸ்தன் நானாவதாரம் புவனே கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு. அதாவது பகவானுடைய பல விரிவங்கங்கள், விஷ்ணு தத்துவங்கள். சோ பகவான் வந்து தன்னை பலவாக விரிவடைந்து பல அம்சங்களா வர்றார். அம்சா, கலா, ஸ்வயம் அப்படின்னு
பல இதா விரிவடைகிறார். ஸ்வயம் அப்படின்னா ஸ்வயம் பகவான் அப்படின்னா அவரது சக்திகள் அதிகமா இருக்கும். இதே கலா அம்சத்திலே கலா அம்சத்திலே அம்சம் அப்படிங்கிறப்போ அந்த சக்திகள் சிலதை மட்டும் வெளிப்படுத்துறார். சோ எல்லா இடத்துலயும் பகவான் தன்னை விரிவங்கம் பண்ணிட்டாலும் எல்லா இடத்துலயும் எல்லா சக்திகளையும் காட்டுறது கிடையாது. ஆனா கிருஷ்ணா அவதாரம் கிடையாது, அவதாரி. கிருஷ்ணரே கிருஷ்ணராக வர்றார், அவதாரியாக வர்றது, அவதாரமா வர்றது இல்ல, அவதாரி. அப்ப எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்துறார். ஆனா ராமரா வர்றப்போ அவர் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு மக்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தல. சோ அப்ப நரசிம்மரா வர்றப்போ இந்த ஹிரண்ய கசிபு அவனை கொன்னுட்டு போயிடுறார். சில இடங்கள்ல சில சக்திகளை மட்டும் வெளிப்படுத்துறார். இப்படி பகவான் பல அம்சங்களாக வெளிவருகிறார். அதான் கலா நியமேன திஷ்டன். அம்சத்தின் அம்சம் அப்படி பலவாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். ராமர், நரசிம்மர், வாமனர், மசூதனர், விஷ்ணு, நாராயணர் இவங்க எல்லாம் ஒண்ணுதான். ஆனா சிவ தத்துவம் வேற, விஷ்ணு தத்துவம் வேற, அதே ஜீவ தத்துவம் வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஜீவ தத்துவம் அப்படின்னா நாமெல்லாம் பகவானுடைய அம்சம், சிறு அம்சம். அப்போ நாமெல்லாம் அவருடைய அந்தரங்க சக்தி கிடையாது, அதுவும் வெளிப்புற சக்தியும் கிடையாது. ஏன்னா நாம ஜட உலகில வந்திருக்கும் போதுதான் வெளிப்புற சக்தினால ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆனா ஆத்மா அப்படின்னா அவருடைய அந்தரங்க சக்தி தான். ஏன்னா ஆத்மால நம்மளுக்கு சச்சித் ஆனந்தம் நிரம்பி இருக்கு. ஆனா அது வெளிப்படாத நிலையில பல நிலைகள்ல மூடப்பட்டிருக்கு. கருப்பையால் மூடப்பட்டது போல, கண்ணாடி தூசால் மூடப்பட்டுள்ளது போல, ஒரு நெருப்பானது புகையால் மூடப்பட்டுள்ளது போல பல நிலைகள்ல இந்த உயிர்வாளிகள் கவரப்பட்டுள்ளது. பஸ்ய பரசிந்தகா அப்படின்னா முழுதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள். அப்போ அந்த மனிதர்கள் நேரடியாக வைந்த கொள்களில் பகவானின் அரசில் நுழைகிறார்கள், அல்லது அவர்கள் கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் முழு பகுதியை வழிபடுபவர்கள் என்றால் அவர்கள் அண்டத்தினுள் அதன் அழிவு வரை இருந்து அதன் பின்னர் அவர்கள் அதனுள் நுழைவார்கள். சோ எல்லாரும் விருப்பப்படிதான் நாம முக்தி கிடைக்குது. சோ நேரடியா போக விரும்புறவங்க, முக்திக்கு மேல பக்தி நிலை பெற்றவர்கள், அவங்க பகவானோட லோகத்துக்கே போகலாம் விருப்பப்பட்டா. இல்லைன்னா நான் மேலுலகுக்கு போய் படிப்படியா ஏறி போறேன், அங்க என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வம். அந்த நிறைய பக்தர்கள் அல்லது ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா கிரமமுக்தி, ஒவ்வொரு கிரகங்களா போய் மேலுலகங்களுக்கு போய் கடைசியில பகவானோட லோகத்துக்கு போறாங்க. ஏன்னா அங்க எட்டி பார்க்கணும்னு ஆசை இருக்கு. சோ அந்த ஆசையை நிறைவேற்றிருக்க பகவான் எல்லாருடைய ஆசைகளை நிறைவேற்றிருக்க எல்லா வழிகளையும் செய்கிறார். சோ அவங்கவுங்க விருப்பப்பட்டா நேரடியா பகவான்கிட்ட போலாம், பக்தி தொண்டு எடுத்தவங்க. இல்ல பகவான்கிட்டயே போகாம வேற கிரகங்களுக்கு போய் அங்கேயும் அனுபவிச்சுட்டு போறவங்களும் போலாம். அடுத்தது ஸ்லோகம் 9. அவ்யாக்ருதம் விஜதி யர்ஹி குணத்ராயாத்மா காலம் பராக்கிய மனுபூய பர ஸ்வயம்பு. இல்ல அது படிக்கல, நீங்க வேற ஏதோ படிக்கிறீங்க. அதான் மத்தாஜி 9 தான் கரெக்ட் தான் மத்தாஜி. மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையில் 3 குணங்களின் நேரம் இரு பரார்த்தங்கள் என்று அறியப்படும் காலத்தை அனுபவித்த பின்னர் பகவான் பிரம்மா பூமி, நீர், காற்று, நெருப்பு, வான்மனம், ஆளுமை முதலிய அடுக்குகளால் மூடப்பட்டு அண்டத்தை மூடிவிட்டு பகவானிடம் திருப்பி செல்கிறார். பொருளுரை. இந்த பதத்தில் அவ்யாக்கிருதம் எனும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதே பொருளை தரும் சனாதன எனும் சொல் பகவத்கீதையில் வருகிறது. இந்த ஜட உலகம் வியாக்கிருத அல்லது மாற்றத்திற்கு உரியது. அது இறுதியில் அழிகிறது. ஆனால் இந்த உலகின் அழிவிற்கு பிறகு அகநிலை உலகின் வெளிப்பாடு சனாதன தாம தாங்குகிறது. ஆன்மீக வானம் அவ்யாக்கிருத, மாற்றம் இல்லாதது எனப்படும். அங்கு பரமபுருஷ பகவான் வசிக்கிறார். காலக்கூற்றின் பாதிப்பின் கீழ் உலக அண்டத்தை ஆட்சி புரிந்த பிறகு பகவான் பிரம்மா அதை அழிக்க விரும்பும் பொழுது பகவானின் அரசில் நுழைய விரும்பும் பொழுதும் பின்னர் மற்றவரும் அவருடன் நுழைவார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ அந்த 3 குணங்கள்
அது வந்து பரார்த்தங்கள் அப்படின்னு அந்த காலத்தை அனுபவித்த பின்னர் பகவான் பிரம்மா இந்த மனம் இது எவ்வளவு அடுக்குகளால் சொல்லப்பட்டிருக்கு? 7 அல்லது 8 அடுக்குகள் சொல்லப்படுது. அது ஒன்றை விட 1 மடங்கு மிக உயர்ந்ததா இருக்கும். இதையெல்லாம் கடந்து பகவானிடம் திரும்பி செல்கிறார். சோ சத்தியலோகத்துல யாரெல்லாம் அடைக்கலம் புகுந்தார்களோ அவங்க எல்லாம் பிரம்மாவோட கால முடிவுக்கு பின்னாடி அவரோட சேர்ந்து அவங்க எல்லாருமே வைகுண்ட லோகத்திற்கு அல்லது கோலோக விருந்தாவனத்திற்கு ஏற்றம் பெறுகிறார்கள். அப்ப பருவுலகின் அழிவுக்கு பிறகு அந்நிலை உலகின் வெளிப்பாடு. அப்போ சனாதன தாமம், தாமம் அப்படின்னா பகவானுடைய இருப்பிடம், அது என்றும் நிரந்தரமானது. ஏன்னா ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது இந்த பௌதீக உலகத்திற்கு எதிர்ப்பதமாக, அங்க இருக்கிறது இங்க கிடையாது, இங்க இருக்கிறது அங்க கிடையாது. எக்ஸப்ட் பகவானோட நாமம், ரூபம், புகழ், லீலையை தவிர இங்க எதுவுமே அங்க இருக்கிறது இங்க கிடையாது. அவ்வளவு நித்தியமானது அந்த தாமம். அழிவே கிடையாது, அங்க இருமைகள் கிடையாது, பகலோ இரவோ கிடையாது, அங்க குளிரோ வெப்பமோ கிடையாது, காலங்கள் கிடையாது. காலத்தின் கட்டுப்பாடு இங்க செயற்கையான இந்த ஜட உலகில் மட்டும்தான் காலத்தின் கட்டுப்பாடு. ஏன்னா இங்க காலம் அப்படிங்கிறதுனாலதான் பகவான் நம்மை கட்டுப்படுத்துறார். அகம் காலோஸ்மி அப்படிங்கிறார். ஆனா அங்க காலத்தின் கட்டுப்பாடு கிடையாது. நான் தத் பார்ஷிய தோஷியோ நான் கஷாங்கோ நான் பாவக யக்கத்வா நான் நிவர்த்தந்தி தத்தாம பரமம் மம. அங்க சூரியனோ சந்திரனோ தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா பகவானுடைய அந்த தேஜஸ்ல இருந்து வர்ற ஒளிதான் அங்க எப்பவுமே பிரகாசமா இருக்கும். அங்க வெயிலோ குளிரோ கிடையாது, இருமைகளே கிடையாது, பிறப்போ இறப்போ கிடையாது, முதுமை கிடையாது, இளமை கிடையாது. எப்பொழுதும் நிரந்தரமா ஒரே ஸ்டேஜ் தான். சோ அங்கெல்லாம் போய் இறந்த காலம், நேற்று, இன்று, நாளை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்பருக்கு கஷ்டமா இருக்கும், எங்க கதை விடுறீங்களா அப்படின்னு. ஏன்னா நாம அறியாமையில இருக்கிறோம், அதனால நம்ம கஷ்டப்படுவோம். அதுதான் உண்மை. ஏன்னா நான் இறந்து பார்த்தாதான் நம்புவேன்னு யாரும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்மிருதி சாஸ்திர புராண ஆதி அப்படின்னு சொல்லி அதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆதாரம். ஒரு தாய் எப்படி தந்தை சொல்றாங்களோ, இதுதான் தந்தைன்னு சொல்றாங்களோ, அப்ப நாம ஏத்துக்கிட்டோம். டிஎன்ஏ பண்ணிதான் நான் ஏத்துக்குவேன் எல்லாம் சொல்றது கிடையாது. அது போல சாஸ்திரங்கள் பகவானை காட்டி கொடுக்கின்றது. குரு சாது சாஸ்திரா மூலமா நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஸ்லோகத்தோட முடிச்சிடலாம். ஸ்லோகம் 10. ஏவம் பரேத்ய பகவந்த மனு பிரவிஷ்டா ஏ யோகினோ ஜீதமருன் மனசோ விராகாக தேனைவ சாகமம் ருதம் புருஷம் புராணம் பிரம்ம பிரதான முபாயான் யாந்திய கதாபிமானாக. ஹரே கிருஷ்ணா மாதவி. நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதவி. மொழிபெயர்ப்பு. மனதை கட்டுப்படுத்தி சுவாசிக்கும் பயிற்சிகளை செய்வதால் உலகப்பற்றின்றி இருக்கும் யோகிகள் மிக மிக தொலைவில் உள்ள பிரம்மனின் கோலை அடைகின்றனர். தங்களின் உடல்களை கைவிட்ட பின்னர் அவர்கள் பகவான் பிரம்மனின் உடலில் நுழைகின்றனர். அதனால் பிரம்மன் விடுதலை பெற்று பரமபுருஷ பகவானாகிய மேலான பிரம்மனிடம் சேரும் பொழுது அந்த யோகிகளும் பகவானின் அரசிற்குள் செல்ல முடியும். பொருளுரை. யோக பயிற்சியை முழுமையாக்குவதால் யோகிகள் மிக உயர்ந்த கோளான பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகத்தை அடைய முடியும். தங்களின் பரு உடல்களை விட்ட பின்னர் அவர்கள் பகவான் பிரம்மனின் உடலில் நுழைய முடியும். அவர்கள் நேரடியாக பகவானின் பக்தர்களாக இல்லாததால் வீடு பேற்றினை நேரடியாக பெற முடியாது. அவர்கள் பிரம்மன் விடுதலை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். பின்னரே பிரம்மனுடன் அவர்களும் விடுதலை பெறுகின்றனர். உயிரினம் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபடும் வரை அவரது உணர்வு நிலை அந்த தேவரின் நினைவுகளில் மூழ்கியிருக்கும். அதனால் அவர் நேரடி விடுதலை பெறவோ அல்லது பகவானின் அரசில் நுழையவோ முடியாது. பரமபுருஷ பகவானின் அப்ராக்கிருத தேஜஸிலும் கலக்க இயலாது என்பது தெளிவு. அந்த யோகிகள் அல்லது தேவரை வழிபடுபவர்கள் மீண்டும் படைப்பு ஏற்படும் பொழுது மீண்டும் பிறக்க வேண்டிய நியதிக்கு உட்பட்டவர்கள். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ மனதை கட்டுப்படுத்தி சுவாச பயிற்சி இல்ல, அதாவது யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்கார தாரண இது மாதிரி பல வித்தைகளை செய்தாலும், அதற்குரிய பயிற்சிகளை பல கோடி ஆண்டுகள் செய்தாலும் அவங்க எங்க போக முடியும் அப்படின்னா
பிரம்மன் வரை நிலைக்கும் தான் போக முடியும். பிரம்மன் அப்படின்னா இங்க பல அர்த்தங்கள் இருக்கு. அதாவது பிரம்மா அப்படிங்கறத குறிக்கிறது கிடையாது. பிரம்மன் அப்படின்னா ஆத்மாவையும் குறிக்கும். பகவானுடைய தேஜஸ குறிக்கிறது பிரம்மன் நிலை. இப்படி பிரம்மாவை குறிக்கிறதும் பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. பல அர்த்தங்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னா பகவானுடைய ஒளிக்கற்றைகள்ல போய் அவங்க அங்கதான் தங்க முடியும். அப்படியே இருந்தாலும் கூட அங்கிருந்து அவங்க தவம் செய்து பக்தியை அவங்க அந்த பக்தி உணர்வு நிலையை ஏற்படுத்தி பகவான் மேல பிரேமையை ஏற்படுத்தி கொண்டால் ஒழிய அவங்க இன்னும் மேல எலவேட் ஆக முடியாது. அவர்கள் உயர்த்தப்பட முடியாது. அங்க போய் அங்கேயும் பக்தி வரல அப்படின்னா மறுபடியும் அவங்க கீழே தான் வரணும். மறுபடியும் கீழே வந்து பிறப்பெடுக்கணும். ஆனா பிரம்மலோகத்துக்கு போறவங்க, சத்தியலோகத்துக்கு போறவங்க பிரம்மா கூட சேர்ந்து தவம் செய்து, ஏன்னா பிரம்மா பக்தர். அவர் என்ன பண்ணினாரு? தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிக்கவையே, பகவானை நேர்ல பார்த்தவர். நம்மளோட சம்பிரதாயமே என்ன? பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். அதனால பிரம்மா வந்து அவங்களுக்கு பக்தி கொடுக்கிறார். பகவான் அவர் வந்து வியக்தித்துவம் உள்ளவர், அவ்வியக்த நிலையில அவளை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பக்தியை கொடுத்து மறுபடியும் அவங்களை எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போறார். எங்க? பகவானுடைய லோகத்துக்கு. விஞ்ஞானத்துல என்னதான் அவங்க தவம் பண்ணினாலும், என்னதான் பௌத்தியத்துல இருந்து விடுபட்டாலும் மீண்டும் அதை ஏத்துக்கல அப்படின்னா, பகவானுடைய அன்பை உண்டாக்கவில்லை என்றால், நான் பகவானுடைய தாசன், பகவானோட உருவம் உள்ளவர், அவர் வந்து அருவ வழிபாட்டுல அருவ உருவம் கொண்டவர் அல்ல அப்படின்ற எண்ணத்துக்கு வராத வரைக்கும் அவங்க அந்த பகவானின் ராஜ்யத்தில் நுழையவே முடியாது. அவரோட அப்ராகிருத தேஜஸ்லயும் அவங்களால கலக்க இயலாது. ஏன்னா அது வரைக்கும் போனாலும் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா செயலற்று இருக்க முடியாதுங்க. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? செயலற்று இருக்கிறது. அதாவது யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பல ஆண்டுகள் செயலற்று கைய காலை எல்லாம் மடக்கி தவம் பண்ணுவாங்க, மனதை அடக்கி கடுமையான தவம் பண்ணுவாங்க. ஆனா அங்க பக்திங்கிற ஒண்ணு இல்லாதனால அவங்களால செயற்கையா எவ்வளவு நாளைக்கு செய்யப்படும்? அந்த செயற்கையா மூச்சு காற்றை அடக்கிறது, மனதை அடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலத்துக்கு மேல முடியாது. எவ்வளவுதான் பெரிய யோகிகளாக இருந்தாலும். அதுக்கு வந்து நாம விஸ்வாமித்திர முனிவரையே பார்க்கலாம். அவரை விட பெரிய யோகியா இருக்க முடியும்? அப்போ அவங்க எல்லாமே தோற்று போயிட்டாங்க. ஏன்னா சில சமயங்கள்ல அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. ஏதோ ஒன்று இருக்கு, குரோதத்தாலோ இல்ல காமத்தினாலோ அவங்க வீழ்த்தப்படுகிறார்கள். ஏன்னா செயற்கையான நிலையில யாருமே மேல ஏற முடியாது. அப்போ இயற்கையானது அப்படிங்கிறது கடவுள்கிட்ட கிருஷ்ண பிரேமை எல்லார் உள்ளத்திலும் அதை உறங்கிய நிலையில் இருக்கிறது. அதை விழிப்புணர்வு செய்யணும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தகோகயா, எல்லாரோட இதயத்திலும் அது இருக்கின்றது, எல்லா உயிர்வாழ்கள் இடத்துல. ஏன்னா அது இயற்கையானது. நம்ம எல்லாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு. அதனால இந்த கிருஷ்ண பிரேமைங்கிறது நம்ம கிட்ட இருக்குது. அதை வந்து விழிப்புற செய்தால் ஒழிய நம்ம வந்து பகவானோட லோகத்துக்கு போக முடியாது. அது முழுமை பெறும் வரை. நம்மளுக்கெல்லாம் இப்ப விழிப்புணர்வு வந்திருக்கு, ஆனா முழுமையா இல்லை. கிருஷ்ண பிரேமைங்கிறது அப்பப்ப வருது, அப்பப்ப போயிருது. அப்பப்ப மாயாக்குள்ள, அப்பப்ப பகவானோட எல்லைக்குள்ள வர்றோம். அப்புறம் அப்ப வெளியில வந்து மறுபடியும் உள்ள போறோம். சோ அது எப்ப வந்து சீராகுதோ, நியூட்ரல் ஆகுதோ, அப்ப நம்ம பகவானோட ராஜ்யத்துக்கு நம்ம உயர்த்தப்படுவோம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம விவாதிக்கலாம்.